பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நான் தெரிந்து கொண்ட வார்த்தை மேன்மை. உங்களில் எவனாகினும் பெரியவனாய் இருக்கிறவனாய் விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்று மத்தேயு 20:26 கூறப்பட்டிருக்கிறது. மேன்மை என்றால் என்ன? மற்றவர்களை அற்பமாய் உணரச் செய்வதே மேன்மை, அதாவது தற்பெருமை. மற்றவர்கள் ரொம்ப அற்பமாக நாம் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு நினைக்கிறது தான் மேன்மை. இது யோவான் 13:14 ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்கள் மாதிரியை காண்பித்தேன். அதாவது கர்த்தர் தன் சிலுவையில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக தன்னைத்தானே வெறுமையாக்கி தாழ்த்தினார். அவருடைய சீஷருடைய கால்களை கழுவுகிறதாக நாம் காண்கிறோம். மேன்மையினால் அழிந்தவர்கள் எல்லாம் கீழே தள்ளப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் முன்மாதிரி வைத்துவிட்டு போனார். எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்த வேண்டும், பணிவிடைக்காரராக ஊழியக்காரராக நாம் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த வேண்டும், நம்முடைய தாழ்விலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படியாக ஆண்டவரும் போதகருமாக நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் அதன்படி செய்யுங்கள் என்று ஒரு மாதிரியை வைத்து போனார். அதனால் நாம் மேன்மை இல்லாமல் தாழ்மை தரித்து கொள்ள கடவும். மேன்மையினால் அழிந்தவர்கள் என்று பைபிளில் கூறப்பட்டிருக்கிற சிலரை பற்றி பார்ப்போம். ஆமான், எஸ்தர் 3:5, 6, 10, 12 கூறப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சர் தானியேல் 4:30 கூறப்பட்டிருக்கிறது. ஏரோது அகிரிப்பா ராஜா அப்போஸ்தலர் 12:27 கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் மேன்மையினால் அழிக்கப்பட்டார்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறார். எதிலெல்லாம் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும், நன்மை செய்வதில் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஆதியாகமம் 4:7 கூறப்பட்டிருக்கிறது. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதாவது அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படையும் பொழுது அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. மூன்றாவதாக அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். 1 நாளாகவும் 16:10 அது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. நான்காவதாக அவரை துதிக்கிறதுனால் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய துதி எப்பொழுது நம்ம நாவில் இருக்க வேண்டும் என்று 1 நாளாகவும் 16:35 கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சங்கீதம் 27 கூறப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக அவருடைய ஆத்துமாவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சங்கீதம் 34:2 கூறப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக செம்மையான இருதயத்தை குறித்து, நம்முடைய செம்மையான இருதயத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சங்கீதம் 64:10 கூறப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக அவருடைய நீதியை தெரிந்து கொள்ளும்படியாக, அவருடைய நீதியை அறிந்து கொள்ளும்படியாக, அவர் நீதியை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சங்கீதம் 41:16 கூறப்பட்டிருக்கிறது. தாழ்மை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய தாழ்மையில நாம் மேன்மை பாராட்டணும் என்று நீதிமொழிகள் 15:33 கூறப்பட்டிருக்கிறது. 10ஆவதாக புத்தி சம்பாதிக்கும்படி, நமக்கு புத்தி வேண்டும் என்று புத்தியை சம்பாதிக்கும்படி மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நீதிமொழிகள் 16:16 கூறப்பட்டிருக்கிறது. நம்மளை நீதிமான்கள் ஆக்கும்படிக்கு, நாம் நீதிமான்களாய் ஆகும் விரும்பி மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஏசாயா 45:25 கூறப்பட்டிருக்கிறது. 12ஆவதாக உபத்திரவங்களில் மேன்மை பாராட்ட வேண்டும். நமக்கு உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது முறுமுறுக்காமல் அதை மேன்மை பாராட்டி கர்த்தருக்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரோமர் 5:4 கூறப்பட்டிருக்கிறது. கடைசியாக வரங்களில் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, தீர்க்கதரிசன வித்தியாசங்கள் உண்டு, வரங்களிலே அநேக வித்தியாசங்கள் உண்டு. நிறைய வரங்கள் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வரங்களிலே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 12:34 கூறப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த நாட்களிலே சிலுவின் தியானத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். என்னமா மேண்டி தர்ஸ்டே என்று ஆசரிக்கப் போகிறோம், குட் ஃப்ரைடே ஆசரிக்கப் போகிறோம், ஈஸ்டரை ஆசரிக்கப் போகிறோம். நாம் எதில் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? இனி காலம் செல்லாது கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிற நாம் தாழ்மையை தரித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அவர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.